பிரக்யாவுக்கு அந்த பாக்கியமே கிடைக்கும். அவரை நான் பார்த்த வரைக்கும் அவர் அதிகமான வேதனைகளை சலிச்சிட்டு இருக்காரு. நான் இவருக்கு ஆறுதலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவருக்கு தேவையான ஆறுதல் அந்த பிரக்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பிரக்யா இவர்கிட்ட நிச்சயம் வர மாட்டா. இவரும் வேற எந்த ஒரு பொண்ணையும் விரும்ப மாட்டாரு. எல்லாம் சரியாடும் நீங்க. ஆனா நீங்க எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல மறந்துட்டீங்க தாசி. அதாவது என்னன்னா, நட்புல கூட ஏமாற்றம் ஏற்படும்னு. பூரப் என்ன எப்பவுமே விரும்பவே இல்லையே தாசி. பூரப் அவரோட அன்பை எனக்கு கொடுத்ததும் இல்ல. ஆனா ஏமாற்றம், ஆனா நிச்சயமா ஏமாற்றம் கிடைக்க போகுது. நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏமாற்றம். Not fine, I am drunk. நீ என்ன இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. I don't like that. நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு ப்ளீஸ். திட்டி முடிச்சிட்டீங்களா? மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வாங்க, உங்களை விட்டுட்டு போறேன். பாத்து, அங்க கேண்டில் இருக்கு, பாத்து வாங்க. மெதுவா வாங்க. நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க. இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட். பாத்து மெதுவா. எங்க உட்காருங்க. கேர்ஃபுல். I really miss her a lot. Hey, என் புகிய உன்னால கொண்டு வர முடியுமா ப்ளீஸ்? நானா? ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். அவ என்கிட்ட வரவே மாட்டேங்கிறா. நான் சொல்றது அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ நல்லவ, நீ சொன்ன அவ நிச்சயமா ஒத்துப்பா. அவகிட்ட சொல்லு ப்ளீஸ். அவ இல்லாம நிச்சயமா என்னால வாழ முடியாதுன்னு. ஓகே, நான் வந்து அவங்கள கூட்டிட்டு வரேன். உங்க புகி. ஃபுகி ஃபுகி புகி. ஃபுகி ப்ராமிஸ் மீ. ஓகே, நான் கூட்டிட்டு வரேன். இல்ல ப்ராமிஸ் பண்ணு. ஃபுகியை கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஐ ப்ராமிஸ் யூ. உங்க புகிய உங்ககிட்ட நான் கூட்டிட்டு வந்து விடுறேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. நான் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நீ எவ்வளவுதான் தண்டனை கொடுப்ப ப்ளீஸ் ஃபுகி. நான் சாகுற வரைக்கும் நீ வரமாட்டியா? நீ என்ன வந்து பார்க்க மாட்டியா ஃபுகி? ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. யாருக்காகவும் நீ வர வேண்டாம். அட்லீஸ்ட் உன் ராக் ஸ்டாருக்காக அது வா ப்ளீஸ். முடியல. I feel dead. நீ இல்லாம என்னால வாழ முடியல ஃபுகி. I can't live without you. Oh shit. கீழே கெஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சீக்கிரம் அது கூட்டிட்டு. fine now. இப்பவே என் கண்ணு முன்னாடி குடிச்சாகணும். ஸ்லோலி, மெதுவா. இட்ஸ் குட் ஃபார் யூ. அவரோட ஃபுகி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. கடவுளே, ப்ளீஸ் இவரை ஃபுகியோட சேர்த்து வச்சிருங்க. ஒருவேளை நீங்க எதுவும் செய்யலைன்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். நில்லு. நல்லவன் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ண நினைக்கிற. Just say why. ஆனா நீ என்ன பண்ற? என்ன பண்ற?
நீயும் என் அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறல்ல. அவங்க முன்னாடி நீ நல்லவளா நடிச்சு காட்டுற. ஆனா நீ அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நீ எதுக்காக அங்க வரணும்? அவங்க கண் முழிச்சாதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நீ எதுக்காக சொல்லணும்? ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொன்ன? உனக்கே நல்லா தெரியும். நீ அவங்க முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்க பல முயற்சி பண்ற. உன்னோட நோக்கம் எனக்கு தெரியும். நானும் என் அம்மாவும் பிரிஞ்சு போயிட்டா உனக்கு சந்தோஷம், அப்படித்தானே? ஆனா உனக்கு என் அம்மா தேவைப்படுது. உனக்கு அம்மா இல்லாத குறைய ஏன் அம்மாவை வச்சு தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? இல்ல வேணும்னே பண்ணிருக்கா. சாரி அகைன். ஓ பிராச்சி, இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் அவுக்க முடியாது. இன்னைக்கா? என்ன சொல்ற? முன்னாடியே வா. உனக்கு ஒண்ணு தெரியாதா? இவ காலேஜ்ல என்ன ஷர்ட் இல்லாம பாத்திருக்கா. அப்புறம் நாங்க 2 பேரும் கேபின்ல நாங்க 2 பேரும் தனியா பக்கத்துல. அப்பவும் நான் ஷர்ட் போடல. சஹானா இவன் போய் சொல்றான். அப்புறம் உன் அக்கா கூட நான் என்னென்னவோ அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? ஏய், இவன் போய் சொல்றான். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஐம் சோ சாரி. இது சகானாக்கு தெரியாதா? ஐம் சோ சாரி. இது ரொம்ப சீக்ரெட், அதனால சொல்ல முடியல. நீ எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பேன் தானே நான் நினைச்சேன். நீ சொல்லலையா சகானா? ஐம் சோ சாரி. சஹானா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஐம் ஜஸ்ட் கிடிங். என்ஜாய். cheers. உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நான் உன்னோட சூப்பர்மேனை ரொம்பவே மிஸ் பண்றேன். இது வரைக்கும் நான் சொன்னதில்ல, ஆனா இன்னைக்கு என்னமோ எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் என்னென்னமோ புலம்புறேன்னு தெரியுது, ஆனா உன்கிட்ட நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். அவரும் நிச்சயம் என்ன மிஸ் பண்ணுவாரு. சில சமயங்கள்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அவரோட வாழ்க்கையில இல்லைனாலும் அவரோட எண்ணத்துல நான் எப்பவும் இருக்கணும். அவர் எனக்கு கோபப்படாம என்ன எப்பவும் நினைச்சு பார்க்கணும். ஏன்னு தெரியல, அவர் ஒரு தடவை எனக்கு ஞாபகப்படுத்துறா. சில சமயங்கள்ல பிரக்யா மாதிரி இருக்கா, பிரக்யாவோட நிழல் மாதிரி. இப்பவாது உனக்கு மூளை வேலை செய்தா? அபி, நான் உன்னதான் கேக்குறேன், மூளை வேலை செய்தா? நான் தெரியறேனா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு கேக்குதா? ஏய், எதுக்கு இப்படி சத்தம் போடுற? இன்னொரு காலையும் உடைச்சிருவேன். என்னது நான் சத்தம் போடுறேனா? கீழே வாப்பா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ரன்வீர் கம்பெனில ஜாயின் பண்ண போறான், அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்பா. சீக்கிரம் வாப்பா. இனிமே நீங்க அனௌன்ஸ் பண்ணல. சூப்பர், நல்ல வேலை உனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லனா ரன்வீருக்கு இதுவே ஒரு காரணமா போயிடும். அவனை பொறுத்த வரைக்கும் சீஃப் வந்து தான் அனௌன்ஸ் பண்ணணும், இல்லனா அவன் ஒத்துக்கவே மாட்டான். நீ இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. சீஃப் என்னோட நண்பன், அவன் தான் வந்து சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அபி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம். மொத்த ஃபேமிலியும் அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? வாட்ஸ் யுவர் ஐடியா? அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு பண்ணலாம். பிராச்சூர் அம்மாவை நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லலாம். அப்புறம் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கலாம். ஏய், ஆபீஸ்ல உங்களுக்கு வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி வீட்லயே உங்களுக்கு ஒரு வேலையை கண்டுபிடிப்போம். அப்பதான் வீட்ல எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும், ஓடி பிடிச்சு விளையாட முடியும். ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த விளையாட்டு. என்ன ஏன் அப்படி பாக்குற? அவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம், இவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம். என்னாச்சு? சரி, ரன்வீரை பத்தி அனௌன்ஸ் பண்ண வேண்டாமா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றப்பா. நான் டைம் வேஸ்ட் பண்றேன்? என்ன யாரு? இப்ப எழுந்துக்க வேற டைம் ஆகும். கமான் பாது. சரி, நீ கிளம்பு. நான் ஒரு மணி நேரத்துல வந்து சேர்றேன். எஸ் எஸ், காமெடி பண்ணிட்ட. நீ ரொம்ப தெளிவா தான் பாருக்க. அப்புறம் எனக்கு என் ஒய்ஃப் கிடைச்சது ஒரு வித்தியாசமான கதை. அவ வெக்கப்படுறா. அவ என்ன சொல்றானா, நான் இந்த கதைய உங்க முன்னாடி சொல்ல வேண்டாங்கிறா. சரி, நான் சொல்லல. ஏன்னா பார்ட்டி முடிஞ்சது நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க, நான் இவ கூட தானே இருக்கணும் இல்லையா? ஓகே, இட்ஸ் டைம் டு டேக் மீ a break now. இனிமே என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் என்னோட பையன் ரன்வீர் பாத்துப்பான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை ஹேண்ட்சம் சன், சிங்க குட்டி, ரன்வீர் கோலி. Come here my son. Come on. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே உன்னோட மியூசிக் டேலண்ட கேட்டிருக்காங்க, பாத்திருக்காங்க. ஆனா இதுக்கு அப்புறம் கவனமா இருக்கணும் இல்லையா? நம்ம பிசினஸ், நம்ம பையன், அதனால அதான் கொஞ்சம் அவனை நாமளும் கவனிச்சுக்கணும்ல. அவனும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ இப்படி பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஒரு சைட் பார்த்தா நீ அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற, இன்னொரு பக்கம் அவனை கண்காணிக்கணும்ன்ற. ஐ ஃபீல் அவங்களுக்கு நிச்சயம் ஃப்ரீடம் வேணும். let them be. புரியுது. ஆனா நண்பா, நாமளும் கொஞ்சம் அவங்கள எப்பவுமே கேர் பண்ணிக்கணும். இல்லனா அவங்க வழி மாறி போயிடுவாங்க. அதனால நீ கொஞ்சம் அவன் மேல கேர். எனக்கு சொல்லாத. உனக்கு சரின்னு பட்டதை நீ செய், எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்யறேன். ஏய்,
இன்னும் ரொம்ப சீப்பா இருக்கு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல ஓ, நான் ஒரு அவ்வளவுதான். பொண்ணு இப்பதான் தெரியுதா? என் கூட சண்டை போடும்போது உனக்கு தெரியலையா? எனக்கு நல்லா தெரியும். உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டது யாரு? நான் தானே. உங்க அம்மா தான் உன்னை என்ன டிராப் பண்ண சொல்லி சொன்னாங்க. சொன்னாலும் உன்னை டிராப் பண்ணது யாரு? நான் தானே. அம்மாவை டிராப் பண்ணாங்க. உன்னை நீ ஒரு ஜென்டில்மேன்னு நினைக்கிறியா? ஆமா, இதை நீ எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு பொண்ணுங்கறத நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா உன்கிட்ட பொண்ணுக்கான சென்ஸே இல்லையே. இங்க பாரு, பேச்சு மாத்திர வேலை எல்லாம் வேண்டாம். எதுக்காக என்ன காலை தரைக்கு கீழே விழ வச்ச சொல்லு. அப்படி ஏன் செஞ்சனா நீ முதல்ல என்கிட்ட நீ முதல்ல மன்னிப்பு கேளு. இந்த விஷயத்த நான் இங்கே விட்டுறேன். என்கிட்ட மன்னிப்பு கேளு. கையெடு கையெடு கையெடு. மன்னிப்பு அது உன்கிட்ட. உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு. ஏதாவது ஒர்க் அவுட் ஆகல உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதனாலதான் நீ ரியாவை டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணல. அதை தடுக்கிறதுக்காக தான் உன்னை அப்படி பண்ண. நான் ரியாவை ஃபாலோ பண்ணல. வேற என்ன பண்ண? எனக்கும் ரியாக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உன் புத்தியில தான் ஏதோ இருக்கு. அது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? வெதர் சரியில்லை. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருந்தா. என்ன மோசமான கிளைமேட்ல? வெதர். ஓகே ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. see you mom. ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தோ நான் வரேன். நில்லு, இன்னும் இது முடியல பிராச்சி. தோ வரேன். ரன்வீர், இன்னைக்கு இவளை விடாத. இவளை இன்னைக்கு நீ விட்டுட்டீன்னா உன் தலைமையில ஏறி உட்காந்துருவா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள உங்களுக்கான காதல் எப்பவும் இருக்கும் அபி. அந்த ஃபீலிங்ஸ் எப்பவும் எனக்கு இருக்கும். நான் என்னைக்கும் எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதை என்னால தடுக்க முடியாது. ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். ஹோஷியார்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹோஷியார்பூர். அங்க பஞ்சரத்ன கிச்சடி ரொம்ப ஃபேமஸ் தானே? ஃபேமஸ். நான் இன்ன வரைக்கும் அதை சாப்பிட்டது இல்ல. நீங்க சாப்பிட்டது இல்லையா? நான் உங்களுக்காக பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்பவா? ஆமா, அது என்ன ஒரு பெரிய கம்ப சுத்துற வேலையா என்ன? இது பிராச்சி கிச்சடி 5 நிமிஷத்துல செஞ்சிருவேன். ஹெல்த் அண்ட் டேஸ்டோட டெட்லி காம்பினேஷன். நான் இப்பவே செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்ப நீ இவ்வளவு அன்பா சொல்ற, முதல்ல போய் கொண்டு வா. உன்னோட குணங்கள் எல்லாத்தையும் பாத்துட்டேன். உன்னோட கை பக்குவத்தையும் பாத்துடுறேனே. அப்ப இத நிச்சயம் பார்த்துதான் ஆகணும். நீங்க என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்றீங்க. நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். என் கூட வா, என் கூட வான்றல. பண்ண வாலண்டியரா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் ஃபுல்லா உன்னை கஷ்டப்படுத்துவேன். சோ என்ன விலகி ஏறு. You're a cheater. Cheating? I like it. You like it. You like cheating on me. No, you are not getting my point. நான் சொல்ற பாயிண்ட் உனக்கு சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன். No, Ranbir. நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஓகே, புரியல. நோ கெட்டிங் மை பாயிண்ட் ரியா. நோ கெட்டிங் மை பாயிண்ட். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுனா அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும்ல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் இல்லாத போது எதுக்கு ஏமாறு? என்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நான் டெரஸ்ல முடிச்சிட்டேன். என்ன சொல்ற நீ? முடிஞ்சிருச்சுனா எப்படி? ஆரம்பிக்காத ஒரு விஷயம் எப்படி முடியும்? Finish, it's done. நீ என்ன எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? How? பிராச்சி கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சதானே? எஸ், ஐ நோ ரன்பீர். நீ கேம்புக்கு வந்தப்போ பிராச்சியை நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்க. இல்ல இல்ல, நான் கேம்ப்ல பாட்டு தான் பாடினேன். ஆனா வீட்ல ரியா, நான் சொல்றத நீ கேட்கலன்னா நான் இங்க இருந்து உன்னை போக விட மாட்டேன். நான் சொல்றத நீ கேட்கிற வரைக்கும் நானும் இங்க இருந்து போக மாட்டேன். என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாத போது நீ எப்படி என்கிட்ட பிரேக்கப் கொடுக்க முடியும்? நீ அப்படி நினைச்சியா? எஸ், ஐ டிட். நான் உன்னை பத்தி வேற என்னமோ நினைச்சேன். ஆனா உனக்கு பிராச்சியும் வேணும் ரியாவும் வேணும்னு நினைச்சிருக்கேன். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கவே பிராச்சி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவியா? இல்ல ரியா. அப்படிதான். I am breaking off with you whatever the relationship I thought in my head. ரியா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ எனக்கு 2 நிமிஷம் கூட, நான் எல்லாத்தையும் உனக்கு கிளாரிஃபை பண்றேன். ப்ளீஸ். இது வரைக்கும் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சதே இல்ல ரியா. நான் உன்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட கேம்ப் சைட்ல நான் கேம்புக்கு வர கூட விரும்பல. ஆனா நீ வருவேன்னு ஆரியன். நீ எனக்காக என்ன பண்ணுவ? எனிதிங்.
என்ன வேணாலும் உனக்காக 3 மணி நேரம் விடாம பாட்டு பாடுவேன். 3 மணி நேரம் நிறுத்தாம 4 days ஏதாவது அமேசான் ஃபாரஸ்ட்ல சர்வே பண்றேன். அப்புறம் நீ சொன்னா நான் உனக்காக சாகவும் தயாரா இருக்கேன். எனக்காக நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். ஒருவேளை நான் உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீ நினைச்சனா, ஆனா அதுக்காக ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. ஓகே, எனிதிங். நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். எனிதிங். என்னோட காதல் உனக்கு வேணும்னா நீ பிராச்சிய உன்னோட காதல்ல நீ விழ வைக்கணும். எங்க இருந்து வந்தா? ஓவர் டிராமாட்டிக்கா இருக்காத ரன்பீர். என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்ன அவளை நிஜமாவே விரும்ப சொல்லல. நீ அவ உன்ன லவ் பண்ணணும். அவ உன் காதல்ல விழுந்தாக்கணும். இந்த ரன்பீர் என்னோட ரன்பீர். உன்னோட சாம் நாலா பக்கமும் காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ரன்பீருக்கு பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. சோ அந்த பிராச்சியும் உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி அலையணும். சோ ஐ வாண்ட் யூ டு மேக் ஹர் madly deeply fall in love with you. So in short, நான் என்ன விரும்புறேன்னா, நீ அவளை லவ் பண்ண கூடாது, ஆனா அவ உன்னை லவ் பண்ணணும். உன்னோட மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்கிறியா? கிரேசி. அவளை லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏமாத்தணுமா? நீ என்ன லவ் பண்றல? of course. Then prove it. ஒருவேளை உனக்கு ரியா வேணும்னு நினைச்சனா அந்த பிராச்சி எப்பவுமே என் வழியில வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சனா, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஐ ப்ராமிஸ். சேவியா? of course I will do that. I will do it for you. அப்புறம் இது உனக்காக மட்டும்தான். குட். அவ மனச நீ நோகடிச்சனா, அப்புறம் நான் என்னோட இதயத்தை உனக்காக கொடுக்கறேன். விடாது. பேசுனது ஞாபகத்தை ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதான் ரீசன். இது என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிடுது. என்னோட பெயினை, என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை உனக்கே இப்ப வித்தியாசமா தோணுது இல்ல? வாட் இஸ் guy saying? அப்படிதானே? இது எல்லாம் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான். இதை ட்ரிங்க் பண்ணா எமோஷனல் ஆயிடுவேன். சோ அதிகமா ட்ரிங்க் பண்ணா அதிகமா எமோஷனல் ஆயிடுவேன். இட்ஸ் a மேஜிக். சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்ல, சரியான எஃபெக்ட்ஸ். எமோஷனல் ஆயிடுறீங்க, அதுக்காக ட்ரிங்க் பண்றீங்க. உங்க ஒய்ஃபை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? ஒவ்வொரு நிமிஷமும் நான் என் மனைவியை நினைக்கிறேன். எவ்ரி மூமெண்ட். ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்காக எல்லாரும் முன்னாடியே கன்ஃபெஸ் பண்ணுவேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் எனக்குள்ள என்ன நடக்குது, எனக்கு என்ன நிலைமை, வாட் எவர் ஐ ஃபீலிங். எமோஷனல் ஆயிடுறேன்ல. பட் answer to your question is yes. I miss her a lot. So அவங்கள ஏன் நீங்க மறுபடியும் உங்க லைஃப்ல கூட்டிட்டு வரக்கூடாது? பிரியணுங்கிறது எங்க 2 பேரோட டிசிஷன். அவ திரும்ப வரணுங்கிற டிசிஷனை நான் மட்டும் எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு நீங்க எப்பயுமே யோசிச்சது இல்லையா, நீங்க அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும்னு? ஏன் யோசிக்கல? நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதாவது அவ போனதுக்கு அப்புறம் அவ இல்லாம என்னால இருக்க முடியல. அதனால திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஈகோ என்ன விடல. என்னோட ஈகோ எனக்கு அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, அவளை எதுக்காக நீ கூட்டிட்டு வரணும்னு கேட்டுச்சு. ஈகோ மட்டும் இல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்னை விட்டுட்டு போனவ அவ தானே இங்க திரும்பி வந்திருக்கணும். ஒரு நாள் அவளும் வந்தா என் ஆபீஸ் கிட்ட. ஆனா நீ எப்போ அந்த பிராச்சியை ஏமாத்துறியோ அப்பதான். எவ்வளவு சீக்கிரம் நீ அவளை ஏமாத்துறியோ அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைப்பேன்.
தட் இஸ் உன்கிட்ட இதுதான் ரியா. நீ சொன்ன மாதிரி என்னோட வலையில நான் பிராச்சியா விழ வைக்கிறேன். ஒன்லி பிகாஸ் ஐ எம் ரியலி லவ் யூ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் முதல்ல நான் சொன்ன வேலையை செய். நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ வில் அக்செப்ட் யுவர் லவ் தி வே யூ வாண்ட். சோ சீக்கிரமா வேலையை முடியும். அண்ட் தென் டன். யா until then no I love you. நீ என்கிட்ட பேசிக்கிட்டே கூட பிஸியா உன்னோட வேலையை நீ பார்க்கலாம். அதனால உன்னோட டைமும் பாஸ் ஆயிடும், உனக்கு உன் புருஷனோட ஞாபகமும் வராது. நான் என் வேலையை முடிச்சிட்டு வந்து பேசுறேன். இத்தனை நாள்ல முதல் தடவையா பிரக்யாவை நான் இந்த நிலைமையில பாக்குறேன். அவளோட புருஷனை எவ்வளவு விரும்புறா. ஆனா அவர் இல்லாம இத்தனை வருஷமா இவ எப்படி வாழ்ந்தான்னே தெரியலையே. ஆனா இன்னைக்கு நாளை இவ எப்படி ஓட்ட போறா? இவளோட மனசை நான் எப்படி மாத்துறது? so much. Thank you. Thank you. கிச்சடி? Thank you, mom. What the hell ரா? அம்மா முன்னாடி எதுக்கு போய் சொன்ன? என்னோட லைக் டிஸ்லைக் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ராஜு அதை பார்த்துட்டு இருந்தா. நான் போய் சொல்றேனா இல்ல உண்மை சொல்றேனான்னு. இல்ல ரன்பீர், இப்படி இல்ல. இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. ரியா வேணுமா வேணாமா? இவன் பிராச்சி முன்னாடி ஏன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் ஐ லவ் யூ ரியான்னு சொன்னான். அப்புறம் இங்க பிராச்சியை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார முட்டாளாக்க பாக்குறான்? பிராச்சியவா இல்ல ரியாவையா? அவகிட்ட என்ன சொன்னா? ஐ திங்க் பிராச்சி இருக்கால, ரன்பீர் கிட்ட ஏதோ பிளாக் மேஜிக் காட்டுறா. அப்புறம் அந்த ரன்பீர் எதுக்காக அவ பின்னாடி போனோம்? அந்த பிராச்சி எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறாள். ஆனா அப்படி நடக்க நான் விட மாட்டேன். கேர்ள்ஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். நாம் அந்த பிளானை நடத்தியாக்கணும். அந்த ட்ரக்ஸ் அவகிட்ட இருக்கணும். போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டா அவ என்னோட வீட்டுக்கும் வர முடியாது, காலேஜுக்கும் வர முடியாது. என் டேடை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, அப்புறம் என்னோட ரன்பீரையும் பிரிக்க முடியாது. ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் யூ பிராச்சி. அப்போ நீங்க அந்த வேலையை முடிச்சிட்டீங்களா? ரம்பா, இன்னொரு அம்பு நான் அனுப்பி வச்சது. அவ என்னோட டேடியும் ரன்பீரையும் பறிக்க நினைச்சால, நான் அவளோட எல்லா சந்தோஷத்தையுமே பறிக்க போறேன். ட்ரக்ஸ்னால அவ பிடிப்பட்டானா காலேஜ்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டும் வெளியே போயிடுவா. பிகாஸ் மை டாட் டசன்ட் லைக் ட்ரக்ஸ். சோ பிராச்சி கோயிங் டவுன். முடியும். சரி, அவளோட வேதனை குறைக்கிறதுக்காவது நீங்க இங்க கட்டாயம் வந்தே ஆகணும். சரி வர, ஆனா 1/2 மணி நேரம் தான். போதும், நீங்க வரேன்னு சொன்னதே எனக்கு போதும். அப்புறம் நான் சொல்றத கேளுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சீக்கிரமா வந்துருங்க. எப்படிப்பட்ட மனுஷன் இவரு! இவர் பேசும்போது மனசு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. பிரக்யாவும் அவர்கிட்ட பேசினான்னா அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அட, ட்ரெஸ்ல ட்ரிங்க்ஸ் வர கொட்டிடுச்சே. திடீர்னு நீங்க 2 பேரும் பாம்பும் கீரியும் மாதிரில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ திடீர்னு சீன் மாறி போச்சா இல்ல காதலா? காதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன லூசா? என்னோட டாடி என்கிட்ட வந்து நீ பிராச்சியை லவ் பண்றியா இல்ல உன்னோட பிசினஸ் லவ் பண்றியான்னு கேட்டார்னா நான் பிசினஸ்னு தான் சொல்லுவேன். பிராச்சியை போய் அறியுமா? அப்புறம் இவ்வளவு நல்லவனா ஏன் இவ்வளவு நல்லதா பேசுற? அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஹவ்? திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். உனக்குலாம் புரியாது. ரன்பீர் நில்லு. என்னுடைய ப்ரோ, நீ எனக்கு புரியுற மாதிரி சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன். சொல்ல புரியாது, சொல்றேன்ல, கேளு. அட, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ரன்பீரோட உயிர் பிராச்சி கையில இருந்தா கூட அந்த நேரத்துல கூட இவன் இவ்வளவு அன்பா பேச மாட்டான். இங்க பாருங்க, 1 மினிட். உங்க போனை கொடுக்க முடியுமா? என்னோட போனோட பேட்டரி டெட் ஆயிருச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா கால் பண்ணணும்.
நீங்க பொறுமையா ஃபோன் பண்ணுங்க, நான் மொபைல் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஓகே. ம். ஐம் சாரி ரன்பீர், என்னால உன்னோட பர்த்டே பார்ட்டி ஸ்பாயில் ஆக போகுது. ஆனா உன் பர்த்டே பார்ட்டியோட முக்கியம் என்னன்னா ஒருத்தியோட லைஃப் ஸ்பாயில் ஆகணும். என்ன என்கிட்ட நீ அப்புறமா என்ன சொல்லுவ தெரியுமா? நான் திஷா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ரைட். அலியா, நீ இப்ப எதுக்கு அந்த விஷயத்தை பேசிட்டு இருக்க? மறக்க சொல்றியா? அந்த விஷயத்தை மறக்க சொல்றியா? நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்ன, அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் உன்கிட்ட பேசல, திஷான்னு நினைச்சு பேசிட்டேன்னு சொன்ன. அலியா, ஐம் சாரி. இது எல்லாமே உனக்கு நார்மலா இருக்க போற இதெல்லாம். ஐம் சாரி. சாரி. இருந்த தெரியுமா? அதாவது நீ இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்ட, ஆனாலும் சொல்லிட்டேன்னு நினைச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை வருஷமா நாம கூடவே இருந்திருக்கோம், உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, என் மேல அன்பு இல்ல, அன்பு அதிகமாயிடுச்சு அன்பு. அந்த திஷா மேல உனக்கு அவ மேல அவ்வளவு லவ் ஆயிடுச்சு. என்ன பார்க்கும் போது கூட நீ அவள. அலியா, நான் சொல்றேன். அலியா, 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 பார்த்து நிதானமா. தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துடுவா. ஆனா ஸ்வீட் ஹார்ட் தன்னோட மனைவிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது அவரோட புருஷன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா, அந்த விஷயத்த மனைவியால தாங்கிக்கவோ சகிச்சுக்கவோ முடியாது. அவளால தாங்கிக்க முடியாது, அவளால தாங்கிக்கவே முடியாது. நிலைமை சரியில்லை சொன்ன. என்னோட நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் நான் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அது எல்லாமே உன்னால மட்டும்தான். என்னோட மொத்த லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமும் நீதான். இதுக்கு காரணம் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். சஹனா வா போலாம். சீக்கிரம் போய் சில்லுன்னு ஏதாவது எடுத்துட்டு வா. எனக்கு பயங்கர கோவம் வருது. பிளட் பிரஷர் அதிகமாகுது. என்ன, உனக்கு பிளட் பிரஷர் இருக்கா? எப்போதுல இருந்து? இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து. இந்த பைத்தியம் ரன்பீரோட சேர்ந்து வேலை செய்யணும்னு சொன்னாங்கல்ல, அப்பத்துல இருந்து என் காலை சுத்தின பாம்பு மாதிரி ஆயிட்டான். பாரு பாரு பாரு, எப்படி பல்ல காட்டிட்டு சிரிக்கிறான். ஆமாப்பா, அவன் சிரிக்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கான். பல்லு உடைஞ்சா அப்பாக்க இன்னும் கியூட்டா இருப்பான். ப்ளீஸ் சீக்கிரம் போய் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. சரி சரி, பேசாம கொண்டு வர. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர். இனி நாள் முழுக்க ஏன் கூட தான் இருப்பேன். உன்னை ஏமாத்துறது ஈஸியா இருக்கும். வீட்டு பசங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, அவங்கள ஸ்பாயில் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் எங்களை மாதிரி யங் ஜெனரேஷன் எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு. அப்புறம் இந்த ட்ரக்ன்றது ரொம்ப மோசமான விஷயம், அது உங்களுக்கே தெரியும். சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க வந்து ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் நீங்க அந்த மாதிரி போலீஸ்காரங்கள்ல ஒருத்தர்னா பணத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா போறவரா இருந்தா வேண்டாம். அப்படி நீங்க இங்க வரதா இருந்தா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலில இருந்து யாராவது கெஸ்டா வந்து ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஓகே. அப்புறம் இங்க யாரோ வராங்க, அது நான் வெயிட்டர்ஸ் இல்லையா, நான் என்னோட வேலையை பார்க்க போகணும். நீங்க வந்துருவீங்கல்ல? ஓகே. தேங்க்யூ. அவர் பிராச்சியோட பாஸ். அவளுக்கு அவரு உதவி செஞ்சிருக்காரு, நல்ல மனுஷன் தான். அதுக்காக என்னோட கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம அவர்கிட்ட ஏற்கனவே நான் சண்டை போட்டிருக்கேன். வேற சண்டை போட்டுட்டியா? அப்படின்னா அவரு உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அட, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மரியாதை கொடுப்பாரு தெரியுமா? எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவாரு. அப்புறம் பிராச்சிய தன்னோட பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. பாத்தியா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நான் ஒரே ஒரு தடவை தான் போன் பண்ணேன், அவர் இங்க உடனே வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அவர்கிட்ட போய் எப்படி? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அட, உனக்கு யாராவது புரிய வைக்கணும்னு நினைச்ச, நீ அவங்களுக்கு புரிய வை. என்ன, அவர்கிட்ட எதுவும் என்னால பேச முடியாது. நான் எதுக்காக அவர்கிட்ட பேச? எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். என்ன பத்தின கவலை உங்களுக்கு. நான் நல்லாதான் இருக்கேன். மனசு சரியில்லைனாலும் எனக்கு சரியாயிடும். நான் யார் கூடயாவது பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க இருக்கீங்க, பிராச்சி இருக்கா, சஹானா இருக்கா. உங்க எல்லார்கிட்டயும் பேசினாவே என் மனசுல இருக்க பாரம் இறங்கிடும். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒருத்தரை போய்
நல்லவங்கன்றதுக்காக நாம அவங்கள பயன்படுத்திக்க கூடாது. அவங்க வீட்ல பார்ட்டி இருக்கு, ஆனா அவர் இங்க வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி திரும்பவும் அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க ப்ளீஸ். சரிதா? சரி சரி, புரியுது புரியுது, போன் பண்றேன். பேசிட்டு இருக்கேன்ல. ஐயோ, நான் அவர்கிட்ட நல்லபடியா சொன்னாரு. இல்ல இல்ல, இங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கும். அது வந்து ஆமா, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அவ தூங்கிட்டா. நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். பை பை. சந்தோஷமா? நீ உண்மையா எப்ப சந்தோஷப்படுவ தெரியுமா? அவர் இங்க வந்து அவர் உங்ககிட்ட பேசினா நீ சந்தோஷப்படுவ. அட, அவர் பேசுறத மட்டும் யாராவது கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பண்ணாத, ஃபேக்கா இருக்கு. உன் முகத்துல தெளிவா தெரியுது. நீ இந்த ட்ரக்ஸ் ஒன்னும் எடுத்துக்கலையே? டேய், இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லடா. ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்கு. அதுதான் விஷயம். என்ன பேசுற? ட்ரக்ஸ் அது இதுன்னு. எனக்கு சிகரெட் பிடிக்காது, ட்ரக்ஸ் வேறியா? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுக்கு ஜூஸ் தான். மறுபடியும் சொல்றேன், இந்த ஓவர் ஆக்டிங் நல்ல பையன் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திடு. நீ ஒரு ஃபேக், நீ ஒரு ஃப்ராட்னு உன் முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, என்கிட்ட இருந்து விலகி. சும்மானா? சும்மா காட்டுறதுக்காக. நல்ல வேளை நீங்க போன் எடுக்காம இருந்தீங்க. சரிதம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? அது என்னன்னா வந்து ஒருவேளை பிரக்யா இவரை பார்க்க விருப்பப்படலன்னு நான் சொல்லிட்டேன்னா அவர் எங்கேயாவது வராம போயிட்டா? ஹலோ சரிதம்மா. நான் வந்து அவசரத்துல போன் பண்ணேன். நல்ல வேளை ஏன் போனை நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க. அது என்னன்னா, என்னோட போன்ல அது தானாவே டயல் ஆயிடுது. அது வந்து சொல்லுவாங்கல்ல, ஒருவேளை இந்த போனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க போன் பண்ணலையா? இல்ல, நான் நிச்சயமா போன் பண்ணல. ஆமா, நீங்க எப்ப வரீங்க? இன்னும் 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கொஞ்சம் டிலே ஆனதுக்கு தெரியவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ எல்லாருக்கும் மோசமானவள தெரியவா. உன்னை வீட்டுல வச்சுக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. என்னப்பா இது? சரிதம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கதான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. அபி, இங்க வா. அது வந்து அப்புறமா பேசலாமே. கொஞ்சம் நில்லுப்பா, நான் கொஞ்சம் வெளியில போகணும். எங்கேயாச்சும் போறியானே? அது என்னன்னா, பிராச்சியோட அம்மாவை பார்க்க போறேன். என்ன? நில்லு. என்னப்பா, பிராச்சியோட அம்மாவை பார்க்க போறீங்க? சரி, போ. இப்போ உன்னை நிறுத்தினா அது பாவமா போயிடும். பாவமா? உங்களை நான் உள்ள வரவிடுவேன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்க உள்ள வர்றதை நீங்க தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து அது நல்லா இருக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே எங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். we are reputed family. இங்க எல்லாருமே ரெப்யூட்டட் தான், ஆனா ஒருத்தியை தவிர. இங்க பாருங்க சார், நாங்க செக் பண்ணியே ஆகணும். எங்களுக்கு இங்க ட்ரக்ஸ் வாங்குறதாவும் விக்கிறதாவும் நம்பக்கூடிய அளவுக்கு தகவல் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இங்க பர்த்டே பார்ட்டி நடக்குது. யாரோடது? என் பையனுக்கு. அப்படின்னா உங்க பையனோட ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா இங்க வந்திருப்பாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த காலத்து பொண்ணுங்களும் பையனுங்களும் இந்த வேலையை செய்யறாங்கன்னு. தயவு செஞ்சு எங்களை செக் பண்ண விடுங்க. நான் உங்களை அப்படி பண்ண விட மாட்டேன். எங்க ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துரும். ஒருவேளை நான் இங்க செக் பண்ணாம விட்டுட்டேன்னா அதே இன்டர்வியூக்கு நீங்க ரெடியா இருங்க. மேல இருக்கிற நீங்க சீக்கிரம் கீழே போயிடுவீங்க. டேபிள் எடுத்துட்டு வாங்க. எல்லாரையும் டேபிளுக்கு பின்னாடி போக சொல்லுங்க. வாங்க. யார் யார் பொருள்லாம் இங்க இருக்கோ இங்கேயே செக் பண்ணுங்க. எல்லாரையும் செக் பண்ணணும். எல்லாரோட பொருளையும் டேபிள் ஆண்ட கொண்டு வந்துருங்க. கெஸ்ட் ரூம்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க லேடிஸை செக் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க. இது கெஸ்ட் ரூம். எவ்ரிதிங் சிசிடிவி கேமரால இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன செய்ய போற அத சொல்லு. ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. எந்த பிரச்சனையிலயும் நான் மாட்டிக்க விரும்பல. அதான் என்ன செய்ய போற சொல்லு. முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, ரியா தான் பிராச்சியோட பேக்ல ட்ரக்ஸ வைக்க சொன்னான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. டிம்பி, இந்த வாலெட் பிராச்சியோட பேக்ல இருந்ததுல. இதுல பிராச்சி அப்புறம் அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. அப்படின்னா இது பிராச்சியோட பேக் தான்.
ஏய் அங்க பாரு எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ பேக்ல சிகரெட் கூட இருக்காது, ட்ரக்ஸ் இருக்க போதா? விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இது எப்போ முடியும் தெரியலையே. ஏய் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. ரிலாக்ஸ் ஆரு. ஏய், உனக்கு என்ன இன்விடேஷன் தனியா கொடுக்கணுமா? முன்னாடி வா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கெஸ்ட்டை இன்சல்ட் பண்றீங்க. உங்களுக்கு வேணா இவங்க எல்லாம் கெஸ்டா இருக்கலாம். என்னோட பார்வைக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட ட்ரக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க மொத்த ஃபேமிலியையும் செக் பண்ணலாம்ல. விடு அபி, இவங்க கிட்ட போராடுறதெல்லாம் வேஸ்ட். ஏய், முன்னாடி வா, இவனை செக் பண்ணுங்க. சார், எனக்கு நிஜமாவே தெரியாது அது என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு. சத்தியமா எனக்கு தெரியாது அது எப்படி வந்துச்சுன்னு. சார் ப்ளீஸ் பிலீவ் மீ. அந்த பவுச் என்னோடது இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். நான் எந்த தப்பும் செய்யல. யூ நோ இட் ரைட். இன்ஸ்பெக்டர் சார், அந்த பவுச் இவளது கிடையாது. ஷீ இஸ் இன்னசென்ட். மிஸ்டர் மெஹரா, எதுக்கு இப்படி பேசுறீங்க? சீரியஸ் சார்ஜ் போட்டிருக்கோம். கையும் களவுமா இவ்வளவு பிடிச்சிருக்கோம். நீங்க டிஃபெண்ட் பண்ணா நீங்களும் மாட்டுவீங்க. நான் டிஃபெண்ட் பண்ணல, கேரண்டி கொடுக்கறேன். ஷீ இஸ் இன்னசென்ட், ரைட்? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு தப்பான காரியம் எதுவும் செய்ய மாட்டா. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பொண்ணு ஒரு இன்னசென்ட். நாங்கெல்லாம் இவ்வளவு கேரண்டி கொடுக்கறோம். இன்ஸ்பெக்டர் சார், பவுச் இவளோட பேக்ல கிடைச்சதுனால அந்த பவுச் இவளோடதுன்னு சொல்ல முடியாது. யாராவது மறைக்கிறதுக்காக கூட இவ பேக்ல வச்சிருக்கலாம்ல. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். எனக்கு பயமா நீ இருக்கு எதுக்காக சார். பயப்படுற? நான் தான் சொல்றேன்ல, நான் உன் கூட இருக்கிறேன். நீ அழாத. ப்ளீஸ் டோன்ட் கிரை. நீங்க வருவீங்கல்ல? நான் வருவேன், உன்னை வெளியில எடுப்பேன். ஐ ப்ராமிஸ் யூ. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கேன்ல. ஜஸ்ட் பி ஸ்ட்ராங், ஆல்ரைட்? சார், சித்தியோட போன் எங்கேஜ்டு வருது. அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன். அப்புறமா ஹலோ 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 இப்பன்னு பார்த்து போன்ல சார்ஜும் இல்ல. நான் சார்ஜரும் கொண்டு வரல. நீங்க மெஹரா மேன்ஷனுக்கு தானே போகணும் மேம்? ஆமா, மெஹரா மேன்ஷன். ஓகே. சார், உங்க இடத்துல ட்ரக்ஸ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையா? போலீஸ் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரக்ஸ் வாங்க தான் பார்ட்டிக்கு வந்தாங்களா? இல்ல, இதெல்லாமே போய். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிற பொண்ணு குற்றவாளியே கிடையாது. சார், நீங்க இங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், இங்க இருந்து பதில் சொல்லாம போக முடியாது. நீங்க பதில் சொல்லியே ஆகணும் சார். சார், கேள்விக்கு பதில் சொல்லுங்க சீக்கிரம். சார், ஆன்சர் மை क्वेश्चन சார். சார், பதில் சொல்லுங்க. சார், பதில் சொல்லாம போனா எப்படி? சார், நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓஹோ, எவ்வளவு கூட்டம்! மீடியாக்காரங்க வேற இங்க இருக்காங்க. ஏதோ பெரிய ஆள் ப்ராப்ளத்துல மாட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சார், ஒரு சொல்லுங்க சார். நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்?